Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. இந்தியா மேற்கொண்ட ஆபரேஷன் சிந்தூரில் பஹல்காமுக்கு மட்டுமல்ல பல பயங்கரவாத தாக்குதலுக்கும் மொத்தமாக சேர்த்தே பதிலடி வழங்கப்பட்டுள்ளது. ஆபரேஷன் சிந்தூரில் லாகூரில் இருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள முரிட்கேவில் இருந்த லஷ்கர்-இ தொய்பாவின் தலைமையகம் தரைமட்டமாக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது 1990 முதல் அங்கு செயல்பட்டு வந்தது. பயங்கரவாதி ஹபீஸ் சயீதின் தலைமையில் இயங்கி வந்த இந்த தலைமையகம் இந்தியாவின் ஜம்மு காஷ்மீர், பெங்களூர், ஹைதராபாத் நகரங்களில் பயங்கரவாத தாக்குதல்களை நடத்தியது. 26/11 தாக்குதல், மும்பை தாக்குதல் மட்டுமின்றி பஹல்காம் தாக்குதலிலும் தொடர்பிருப்பதாக அறியப்படுகிறது. 1999இல் 1C-814 விமானத்தை பயணிகளோடு கடத்தியதன் விளைவாக இந்தியா தரப்பில் பிடிக்கப்பட்ட ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாதி மசூத் ஆசார் விடுவிக்கப்பட்டதை அடுத்து அவர்கள் பஹவல்பூரை தீவிரவாதிகளின் மையமாக உருவாக்கினர். தற்போது அதே பஹவல்பூரின் ஜெய்ஷ்-இ-முகமது தீவிரவாத தலைமையகமும் தாக்குதலுக்கு இரையாகியுள்ளது. இதே பயங்கரவாத அமைப்புதான் 2001இல் நாடாளுமன்றத்தை தாக்கியது. 2000ஆவது ஆண்டு ஜம்மு காஷ்மீரின் சட்டசபையை தாக்கியது. 2016இல் பதான்கோட்டில் இந்திய விமானப்படை தளத்தை தாக்கியது. 2019இல் புல்வாமாவில் தற்கொலை படையாக தாக்குதல் நடத்தியது. தற்போது அதற்கும் சேர்த்து வைத்து இந்தியா மொத்தமாக பதிலடி மூலம் பழி தீர்த்திருக்கிறது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.